ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் லக்கி ஃபாத்திமா. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இஸ்லாத்தில் திருமணத்துக்கு வயது எல்லை இல்லை, வயது வந்ததிலிருந்து சாகும் வரைக்கும் எத்தனை வயசு இல்லைன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு பாருங்க, ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிறாரு யூடியூப்பில். ஆயிஷா நாயகி, அவர் ஆயிஷான்னு மென்ஷன் பண்ணிக்கிறது. ஆயிஷா நாயகியை 6 வயசில் முகமதுன்ற திருமணம் முடிச்சு வயது இல்லை இல்லாமல் இது என்ன, இது காமவெறி பிடிச்ச கூட்டம், வெக்கம் இல்லை அவங்களுக்கு இப்படி பேசுறதுக்குன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. இப்போ இது இந்த இவருக்கு இருக்கிற இந்த சந்தேகம் நிறைய பேத்துக்கு இருக்கி, அதுவும் முக்கியமாக அந்நிய மத சகோதர சகோதரிகளுக்கு. நான் இந்த வீடியோ யாருக்கும் மனது புண்படாத வகையில் அழகான முறையில் ஒரு தெளிவான விளக்கம் தருவோம்ன்றது தான் ஏண்ட நோக்கம். அதாவது யாரும் விருப்பம் இல்லை அவங்களோட மார்க்கத்தை கேவலப்படுத்துது. இப்போ உலகத்தில் பிரதானமாக 4 மார்க்கம் இருக்கு: இஸ்லாம், இந்துசம், கிறிஸ்டியானி மதம், அடுத்தது புத்த மதம். 4 மதம் பிரதானமாக இருக்குது. அதை விட இன்னும் நிறைய இருக்குது, சீக்கியம், அது இதுன்னு நிறைய இருக்கு. அப்போ இந்த 4ல் மெயினாக ஒரு மதத்தொத்தர் ஒரு குறை சொல்லி கொண்டு சும்மா அது இது கதைக்கிறது சமூகத்தில் நடைமுறையிலே இருக்கு. அதில் மெயினாக இந்த இஸ்லாத்தில் எல்லாரும் பிடிச்சிக்கொள்கிற ஒரு பாயிண்ட் ஆயிஷா நாயகிடையும் நபி அவங்கடையும் திருமணத்தை பற்றி. 6 வயசு முடிச்சுட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கொண்டு 6 வயதில் திருமணம் நடந்தன, திருமணம் நிச்சயிக்கப்பட்டுச்சு. 9 வயசில் திருமணம் நடந்துச்சு. சரியா? அவங்க வயது வந்த பொறுத்தான் அவங்களுக்குள்ள தாம்பத்திய உறவு நடந்துச்சு. இதை இந்த வரலாறுகள் எல்லாம் படிச்சுட்டு தான் பேசுகிறவங்க பேச வேணும். இப்போ இதை பற்றின நான் ஒரு ஃபுல் விளக்கம் தரேன்னு கேட்டுக்கோங்க. இது நடந்தது இன்றைக்கு நேற்று இல்லை. நபி அவங்க ஆயிஷா நாயகி கல்யாணம் முடிச்சது இந்த 2025லயோ 2010லயோ 1990லயோ இல்லை. இது நடந்தது இப்போக்கி 1500 வருஷங்களுக்கு முன்னுக்கு. இது அப்படியே இந்த சப்ஜெக்டை வச்சுட்டு வாங்க அந்த கால நடைமுறை. உதாரணமா இப்போ இதை கேட்டது ஒரு கிறிஸ்தவ சகோதரர் நினைக்கிறேன், எலெக்ஷன் பேர் இருந்துச்சு. அந்த காலத்தில் கிறிஸ்தவர்களும் சரி, இந்துக்களும் சரி, முஸ்லீம்களும் சரி, ஏன்னா எல்லா மதத்தவர்களும் சரி சின்ன வயசுல தான் கல்யாணம் முடிச்சாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா எங்களுக்கு எல்லாம் தெரியும், பெண் விடுதலையை பற்றி பேசின பாரதியார். நானும் மிச்சம் மதிக்கிற ஒரு நபர் தான் பாரதியார், புரட்சி கவிஞர். அவர் பெண் விடுதலை பற்றி பேசினவர், புதுமை பெண்கள் உருவாக வேண்டும் என்று சொன்னவர். அவர் கல்யாணம் முடிக்கல, அவருக்கு வயது 11. அவரோட மனைவி செல்லம்மை என்றவங்களுக்கு வயசு 7. எத்தனை வயசு? 7 வயசு. அப்போ யாருமே சமூகத்தில் பாரதியார் 7 வயசு சின்ன பிள்ளையோட கல்யாணம் முடிச்சிட்டாரு, பெண் விடுதலையை பற்றி பேசுறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கி 7 வயசு பிள்ளைய காமவெறி பிடிச்சி கல்யாணம் முடிச்சாருன்னு யார் சரி கதைக்கிறோமா? இல்லை. காரணம் அந்த கால நடைமுறை அதுன்றது அதை ஏற்றுக்கொள்கிறோம். அது நடந்தது 1800 சொச்சங்கள்ல. 1800 சொச்சங்கள்ல தான், சரியா வருஷம் நினைவில் 1800 சொச்சங்கள்ல தான் பாரதியாருடைய திருமணம் நடந்துச்சு. அப்போ செல்லம்மையாளின் வயது 7 வயது, அவங்களுக்கு அதில் கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னால் இது 1500 வருஷத்துக்கு கிறிஸ்துக்கு பின் 700 சொச்சம், 600 சொச்சம், 700 சொச்சம் அந்த மாதிரி இருக்கக்குள்ள முகமது நபி ஆயிஷா நாயகி முடிச்சதுல என்ன தவறு இருக்கு? அது அந்த கால வரையறை நடைமுறை. அதோடு இவங்க பலாத்காரமா போய் தீர்த்து கொண்டு ஓடல. ஆயிஷா நாயகின்றது தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுட மகள், அவங்களோட மகள். அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், சிறந்த நண்பர். அவரோட வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் இந்த கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டுச்சு. 6 வயசுல. 9 வயசுல திருமணம் நடந்துச்சு. அதாவது பெண்ணுடைய தந்தை பேத்து கேட்டாரு, எந்த மகளை நீங்க திருமணம் முடிச்சு கொள்றீங்களா யார சூழல்லா அண்டு. அந்த டைம்ல முகமது நபி சமூகத்துல இருந்து ஒரு பெரிய ஆள், சமூகத்துல அவங்களுக்கு நிறைய அந்தஸ்து இருந்துச்சு. அதற்காக அவங்களோட தந்தை பேத்து கேட்டாங்க. எந்த ஒரு தந்தையும் ஆசைப்படுவாங்க எப்படி, தன்னுடைய மகள் ஒரு பாதுகாப்பான இடத்துல ஒரு பாதுகாப்பான நபருக்கு கொடுக்கணும்னு தான். சில பேர் இருக்கிறாங்க சல்லிக்கு வைக்கிறது, இதாக்குறது சமூகத்துல எவ்வளோ நடக்குது. அப்போ இதுதான் மெயின் பாயிண்ட். அது இந்த கால நடைமுறை. வரலாறுகளை படிங்க, மதங்களை சும்மா தேவையில்லாமல் விமர்சிக்காம. அதோட இன்னொரு விஷயம் சொல்ல வரேன். இன்னொருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, நான் பேசின அந்த பேச்சு சமூக கட்டமைப்பை சீர்குலைக்கிற ஒரு கதைன்னு. ஆனால் நிறைய பேர் நல்ல இது போட்டிருந்தீங்க. அதில் ஒரு சகோதரர் சப்போர்ட் பண்ணி போட்டிருந்தாங்க, சமூக சீரழிவு இல்லது, சமூகத்தை கட்டமைப்புன்னு சொல்லி பொய்க்கு ஒரு உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு இதை இல்லாமாக்குறது தான் இது அப்படின்னு. இப்போ நான் கேட்குறேன், அதை போட்ட சகோதரர்கிட்ட, எது சமூக கட்டமைப்பு? எது சமூக கட்டமைப்பு?
கல்யாணம்னு சொல்லி ஒண்ட முடிக்கிற. அதுக்கு பிறகு சின்ன வயசுல மனைவி மௌத்தான இல்லாட்டி மனைவி செத்தா வேறொண்ட சமூகத்துக்கு காட்டுறதுக்கு முடிக்கிறல்ல, தனியே இருக்கிற மாதிரி இருக்கிற சமூகத்துக்கிட்ட அம்மா அவங்க பெரிய உத்தமர்கள். ஆனா உள்ளுக்கால நல்ல கேம் அடிக்கிற, உள்ளுக்கால நல்ல கேம் அடிக்கிறேன். எப்படி அவங்க வந்து தேவையில்லாத பாலியல் தொடர்புகளில் ஈடுபடுற, கள்ள தொடர்புகளில் ஈடுபடுற, சமூகத்துக்கு முன்னுக்கு மட்டும் நல்ல மனுஷர். அப்ப அதான் சமூக கட்டமைப்பு. அதோட இப்ப இலங்கையிலும் சரி, இந்தியாவிலும் சரி, மலேசியாலும் சரி, எல்லா நாடுகள்லையும் சரி சின்ன பச்சை பிள்ளைகளை வந்து கற்பழிக்கிறாங்க. சின்ன பச்சை பிள்ளைகளை இலங்கையில் இப்போ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னே நடந்துச்சு. 4 வயசோ 3 வயசோ பிள்ளை சேயாண்டு ஒரு பிள்ளைய ஒத்தன் வந்து குடுவடிச்சிட்டு போய்த்து என்ன செஞ்சான், கற்பழிச்சு கொண்டான். அதோட வந்து இப்போ கிட்டத்தில் கூட தந்தையால சின்ன பிள்ளைகள் மகள்மார்கள் அப்படியெல்லாம் எவ்வளவோ நடக்குது. அப்போ இதுகளா சமூக கட்டமைப்பு? நான் கேட்குறேன், இதுகள் சமூக கட்டமைப்பு? மனுஷர்ட முன்னுக்கு நல்ல நல்ல ஷோவாக இருக்கிறேன், உள்ளுக்கால எல்லா குப்பைகளையும் செய்கிற அது இல்லை. நாங்கள் வந்து இருக்க வேணும் எப்படின்னு சொன்னால், இறைவனுக்கு பயந்து இருக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் யோசிக்க வேணும். நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஒளிச்சு செஞ்சாலும் மறைச்சி செஞ்சாலும் அதை இறைவன் பார்ப்பான். அதுதான் இறைவன் வந்து அழகான முறையில் வந்து சட்டத்திட்டங்கள் தந்திக்கிறான். வெளிப்படையாக வந்து நீ வந்து ஹலால், வெளிப்படையாக வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கி, நீ வெளிப்படையாக 1க்கு 4 திருமணம் முடிச்சுக்கோ, இல்லை நீ வந்து உனக்கு எத்தனை வயசு போனாலும் உனக்கு திருமணம் முடிக்கலும் அப்படின்னெல்லாம் அனுமதி தந்திருக்கிற காரணம் என்னன்னு சொன்னால், சரியாக ஒரு மனுஷன் வாழணும், மனுஷன் தவறு செய்யக்கூடாது. இந்த மாதிரி யாரும் சின்ன பிள்ளைகளோ யாரோ சமூகத்தில் பெண்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்கு தான். அப்போ இதெல்லாம் இருக்கும் போது சமூக கட்டமைப்புன்னு சொல்லி பொய்யான ஒன்று உருவாக்கி கொண்டு சும்மா தேவையில்லாமல் தவறுகளை ஒளிச்சு மறைச்சி செய்ய தேவையில்லை. இதுதான் என்னோட கருத்து. இதை பற்றின கருத்துக்களையும் உங்களால் தாராளமாக பதியலாம்.